Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. உள்ளார உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸ்டஃபிங்ஸ் உங்களோட விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த கப் அளவுக்கு 2 கப்பு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் சைடில் அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாவு ரொம்ப பிசு பிசுப்பாக ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் தான் அளந்து வச்சுருந்தா கூட சப்போஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மாவு பதத்துக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சில கடைகளில் வாங்குகிற மாவு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க, ஆனால் ஊற்றும் போது பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசையும் போதே நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிற சுடு தண்ணி தான் நம்ம இதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து வரும். ஸோ ஆல்ரெடி ஆறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவு சாஃப்டாக இருக்காது. நீங்கள் கொலக்கட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் தன்மை இருக்கவே இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்படி செய்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் அந்த கொலக்கட்டை இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவை நம்ம பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் சைடில் வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க, பிஸ்தா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை வறுத்து நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ தேங்காவை துருவி வச்சுருக்கேன், ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக நான் எடுக்கலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் தான் வைக்கணுமா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்டஃபிங் வேணுமோ, எள்ளு பூரணம் சொல்லுவாங்களே, எள்ளு பூரணம், இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு பூரணம், இல்லை வேர்க்கடலை பூரணம், நட்ஸ் மட்டுமே வச்சு பூரணம் செய்வாங்க இல்லையா, ஸோ அது உங்களோட சாய்ஸு. இப்போ இது கூட நான் ஏலக்காவை நல்லா 1-2 தட்டி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்தை துருவி கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக சர்க்கரை போட்டுட்டாலும் உங்களுக்கு அந்த கொலக்கட்டைக்கு வெளியில் வர மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடோடு இருக்கும்போது நல்லா உருண்டையாட்ட பிடிச்சிக்கோங்க. உருண்டையாட்ட பிடிச்சி நீங்கள் வச்சுட்டு அப்புறமா அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சே நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ மாவு பார்க்கலாம். மாவு நம்மளுக்கு இப்போ தயாராக இருக்குது. சூடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்குது. இப்போ இந்த மாவில் லைட்டாக பார்த்தீங்கன்னா நெய் தடவிக்கிறேன். அந்த மாவு ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தடவிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மாவை டிவைட் பண்ணிக்கலாம். எத்தனை உருண்டை வருமோ அத்தனை உருண்டையாட்டம் நம்ம உருட்டி ஃபர்ஸ்ட்ல தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்துட்டு நான் உருண்டையாக உருட்டி எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு 8 உருண்டை கிடச்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம உருண்டையாட்ட உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வாழை இலை இல்லைன்னா வேறு ஏதாவது இலை இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம எண்ணெய் தடவி பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் கவரு இல்லை பால் கவரு
அதுவும் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, நார்மல் பிளாஸ்டிக் கவர், அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மேலே நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை வந்து தட்டும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து தட்டுறதுக்கு வரும். அதுக்கு மேலே இப்போ ஸ்டஃபிங் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. உள்ளார உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொலக்கட்டை அவிக்கும் போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து அழகாக வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். உள்ளே வந்து நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷேப்பும் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டிக்கோங்க. இப்போ நல்லா உருண்டையாட்ட பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது. சும்மா அப்படியே நம்ம வந்து மேலோட்டமாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டு ரோல் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையுமே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லா உருண்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு. இது வந்து பாசுமதி அரிசியை வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலக்கட்டை மேலே வந்து நல்லா ஒட்டிக்கும். நம்ம வந்து நெய் வந்து தடவி இருக்கிறதுனால சில நேரம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக வந்து கை வச்சு அமுத்தி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒட்டிடும். அவ்வளோதான். சும்மா லேசாக உருட்டினா அப்படியே எல்லாம் வந்து ஒட்டிக்காது. நம்ம கொஞ்சம் கை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு அந்த கோட்டிங் ஃபுல்லாக ஆகணும். அப்போ தான் அந்த நம்ம கொலக்கட்டை வேக வைக்கும் போது அந்த மலர்ந்து வரும் இல்லையா, அந்த அரிசி வந்து சாதம் வந்து மலர்ந்து வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் சும்மா மேலோட்டமாக உருட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா அரிசியும் அப்படியே வந்து ஒட்டுறதில்லை. ஸோ அதனால் பார்த்துட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து இட்லி பானையில் தான் வந்து வேக வைக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டீமரில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டியில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி அடியில் ஊற்றிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 4 குழி தான் இருக்குது. ஸோ 4 உருண்டை மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம நெருக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் 4 மட்டும்தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம தேங்காவில் கூட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உருட்டி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி கூட நீங்கள் உருட்டி எப்பயும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம மேலே அரிசி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வெந்துடும். இல்லை அப்படின்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பூ மாதிரி நல்லா மலர்ந்து போய் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. ஸோ அது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் மீதத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்கிற அரிசி நல்லா வெந்துடணும். ஏன்னா வேகாமல் சாப்பிட்டாலும் நல்லது இல்லையா, அதனால நல்லா வெந்துடணும். அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வெந்துடும். அதே மாதிரி அரிசி ஊற வைக்கிறதும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வைக்கல அப்படின்னாலுமே சீக்கிரமாக வேகாது. சின்ன சின்ன பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பூ மாதிரியே தெரியுது இல்லையா பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து அழகாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு கொலக்கட்டை வந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால
ஒரு சுண்டல் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் எடுத்திருக்கிறது கருப்பு சுண்டல். நீங்க வெள்ளை சுண்டலா இருந்தாலும் சரி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் நாளே பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். சுண்டல் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5ல இருந்து ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறுச்சு அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மூடி வச்சிடுறேன். ஸோ குக்கர் மூடிட்டு விசில் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு 4 விசில் போல நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இது நம்ம தாளிப்பு தான் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் குழச்சிடக்கூடாது. 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அமுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கணும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அதை வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் வெடிச்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். ஸோ 2 வரமிளகாய் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடித்து வச்சிருக்கிற சுண்டலை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த உள்ள உப்பு பிடிச்சு இருக்கும் கரெக்டா. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால லைட்டா சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாட்ட சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக தேங்காய் பூத்துருவலை போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் பூ போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியே இல்லை பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தேங்காவை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிரும். ஸோ எல்லாருக்குமே சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சப்போஸ் பிகினர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயகருக்கு படைச்சு அவரோட ஆசையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 விதமான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது பாகு பதம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வடிகட்டுறதுக்காக நம்ம கொதிக்க வைக்க போறோம். ஏன்னா இதுல வெள்ளத்துல பாத்தீங்கன்னா தூசி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துல நான் வடிகட்டி வச்சிடுறேன். இப்ப மாவு பிசைறதுக்காக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கணும். சும்மா லைட்டா சூடு பண்ணி மாவு பிசையக்கூடாது. இப்ப நம்ம 1 கப் அளவுக்கு இந்த கிண்ணத்துல சொல்றேன். இந்த கிண்ணத்துக்கு 1 கப் எடுத்திருக்கேன் இல்லையா? மெஷர்மெண்ட் கப்புக்கு பாத்தீங்கன்னா 1 கப் இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் காமிச்சிருக்கிறது 3/4 கப்பு. ஸோ அதனால போட்டதுக்கு அப்புறம் பாருங்க மிச்சமும் இருக்கு இல்லையா? அதனால 1 கப்பு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்பு மாவு, 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த அளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப மாவு போட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா விரசி விட்டுறணும். மாவுல ஃபுல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சுடு தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க மாவு பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணி பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொதிக்க வச்சுக்கோங்க. சில மாவு பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி இழுக்கும். சில மாவு தண்ணி கம்மியா இழுக்கும். ஏன்னா சில பேர் பாக்கெட்ல வாங்குற மாவு யூஸ் பண்ணுவாங்க. அதுல
அரிசி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அரிசி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல மாவு வந்து தண்ணி வந்து இழுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு கப்பு வந்து மாவு போட்டிருந்தோம் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா 1.5 to 1.25 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுது. இதே இடியாப்ப மாவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் புழுங்கல் அரிசிலாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்குமே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இழுக்கும். அவ்வளோதான், மாவு வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சோன்னா பாருங்கள் மாவு வந்து சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ரொம்ப கொதிக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை வந்து உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாவு பிசைஞ்சு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாயிடும். உங்களுக்கு அந்த உருண்டை உருட்டும் போதுமே சூப்பராக வரும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சில பேர் பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, பச்சை தண்ணியிலேயே வந்து மாவு பிசைவாங்க. ஸோ அந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டையை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உருட்டிக்கோங்க. நீங்கள் உருண்டை ஷேப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட உருட்டிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் பொறுமையாக உருட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உங்களுக்கு கடகடன்னு உருட்டிடலாம். அவ்வளோதான், எல்லா உருண்டையுமே நான் உருட்டிட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்து வெல்லம் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால இது வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவு, 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் வந்து 1 கப்பு. ஸோ 4 கப்பு டோட்டலாக இருக்கும். ஸோ நம்ம உருட்டின உருண்டைகளை இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த உருண்டைகளை வந்து அதில் சேர்க்கணும். அப்போதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையும் உடையாமல் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அதில் போட்டுடலாம். இப்போ போட்டு நல்லா வேக வச்சிருங்க. இப்போ நம்ம உருண்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைகள் எல்லாமே மேலே மிதந்து வரும். ஸோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுக்கணும் அந்த உருண்டைகள் வந்து வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரியும் நிறைய பேருக்கு செய்யறதுக்கு. ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அந்த உருண்டை வெந்துருச்சு அப்படின்னா அழகா மேலே வந்து மிதந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொலக்கட்டையில் வந்து தண்ணியாக தான் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கணும். அப்போதான் அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் கெட்டியாயிடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ அந்த மாவு ஊற்றின மாவும் சேர்ந்து வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், நல்ல மாவு வந்து வெந்து வந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியுது. அதே மாதிரி நம்ம ஊற்றின மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் கொடுத்துருக்கும். இந்த டைமில் நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட கொஞ்சம் வெல்லம் இருந்தனால அதையும் நான் ஒன்றா போட்டுட்டேன். ஸோ அதனால் 3/4 கப்பு வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க, லைட்டாக கொதிக்கட்டும். இதில் அதே மாதிரி ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இந்த ரெண்டுமே சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இது குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ அதையும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சுக்கு பொடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 4 ஏலக்காய் அதையும் நல்லா தட்டி வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு சுக்கு பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதிகமாக வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ஏலக்காய் சுக்கு பொடியெல்லாம் வந்து
லாஸ்ட்டாக தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். அவ்வளோதான், வெல்லம் சேர்த்த பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த திரிஞ்சு போற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல்லும் வராம உங்களுக்கு அந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், டேஸ்டான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் வந்து செஞ்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் மாவு வந்து எப்படி பிசையணும்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து தண்ணியில் வேக வச்சோம் இல்லையா, இது வந்து பாலில் வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இப்போ உருண்டைகளை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த உருண்டை ஃபுல்லாக வேகணும். ஸோ பால்லே வேகும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தாராளமாக பால் கூட நம்ம சர்க்கரை போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை. வெல்லம் செய்யும் போது மட்டும்தான், வெல்லம் சேர்க்கும் போது மட்டும்தான் சூடான பால் ஊற்றும் போது நீங்கள் வெல்லத்தை வந்து தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து திரிஞ்சு போயிடும். அதை ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு வெந்துருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால்லே சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். சர்க்கரையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இது வந்து கெட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவு கரைச்சி ஊற்ற வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக மாவு வந்து கரைச்சி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடும். அந்த மாவு வந்து நம்ம ஊற்றின மாவும் நல்லா வேகணும். ஸோ வெந்த உடனே உங்களுக்கு கெட்டியாயிரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நிறைய கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சுக்கு பொடியெலாம் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஏலக்காய் மட்டும் நான் தட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 இல்லைன்னா 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தாளிச்சு போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து நெய்யோடு சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஒரு பால் கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. 2 விதமான பால் கொலக்கட்டை நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. வரப்போற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க கண்டிப்பா இந்த கொலக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. குக்கர்ல ரொம்ப தள்ளன்னு நல்லா சூப்பரா டேஸ்டியான ஒரு சக்கரை பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப பொங்கல் செய்யறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த டம்ளர்ல எடுத்திருக்கேன்னா அதே டம்ளர் அளவுல வந்து 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பை நீங்க அதிகமா சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாவு தன்மையான மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதிகமா சேர்க்க வேண்டாம். இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பச்சரிசியில மட்டும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த கப்ல எடுத்தோமோ அதே அளவு வந்து 2 டம்ளர் வந்து வெல்லம் வந்து நான்
இது வந்து கொஞ்சம் உடச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நீங்க அமுத்தி அமுத்தி வச்சு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் அப்படி மேட்டாப்புல போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் அமுத்தி 2 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய். ஸோ ஏலக்காவை நம்ம தட்டி தான் போட போறோம். நான் வந்து மிக்சியில திரிச்சு போடுறேன். இன்னைக்கு வந்து கல் உரல்ல இடிச்சு போட போறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வறுத்தா போதும், அதிகமாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த கலர் மாறிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இதை. இப்போ அரிசியும் பருப்பு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட செய்யலாம். நான் இப்போ உடனே வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போறேன். ஸோ எப்பயுமே தண்ணியில செய்யறதோட இந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து செய்யும் போது அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4 டம்ளர் டோட்டலா பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நம்ம ஒன்னா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நிறையெல்லாம் ஊத்த வேண்டாம், சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு கரெக்டா ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கோங்க. அரிசியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன அரிசி அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கிறேன். சப்போஸ் கொஞ்சம் பெரிய அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 4 விசில் வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெள்ளத்தை வந்து பாகு பதம் அப்படிலாம் நம்ம வந்து காய்ச்ச போறது இல்லை. அந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைக்கணும், அப்படியே நம்ம போட முடியாது. ஏன்னா இதுல வந்து தூசி இதெல்லாம் குப்பைங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கோம் அரிசியும் பருப்பையும். ஸோ இதுல வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு இந்த மெஷர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னுமே உங்களுக்கு தளன்னு வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 டம்ளர் வேணா சேர்த்துக்கோங்க. இப்ப நான் 1/2 டம்ளர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது நீங்க 1 டம்ளரா கூட நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. ஆனா அதுக்கு மேல சேர்க்க வேண்டாம், இந்த அளவு நீங்க கரெக்டாவே இருக்கும். நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. அந்த வெள்ளம் எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம இதை வடிகட்டணும். ஸோ அதனால நான் தனியா எடுத்து ஆற வச்சிடுறேன். இப்போ குக்கரோட விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இப்ப நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமா நீங்க விசில் வச்சுட்டீங்க அப்படின்னா குழஞ்சு போகிறதுனால பிரச்சனை இல்லை, ஆனா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் சொல்றேன். கரெக்டா ஒரு 3 விசில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த சூட்டோடையே நீங்க மசிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு அந்த மசிஞ்சு வந்துடும். ஏன்னா சக்கரை பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா அந்த முழுசா அந்த அரிசி வந்து ரொம்ப தெரியிற மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா குலைவா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சக்கரை பொங்கல் அந்த கோவில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த பாசி பருப்பும் அந்த பச்சை அரிசியும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம வந்து வெல்லம் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஊத்திக்க போறேன். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டைரக்டாவே ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஊத்திட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சொல்ல போனா அந்த டேஸ்ட் வந்து கரெக்டா இருந்துச்சு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்பவே நாங்க இனிப்பு வந்து நல்லாவே சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. சப்போஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப இனிப்பு வந்து அரை இனிப்பு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் வேணா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஆனா பொங்கல் பண்டிகைக்கோ இல்ல நீங்க வீட்டுல கோவிலுக்கு இல்ல பிரசாதமா நீங்க வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது சொல்ல போனா.
ஸோ சப்போஸ் நீங்கள் மட்டும்தான் சாப்பிட போறீங்க, எங்களுக்கு நிறைய சுகர் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அளவு வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு இனிப்போட சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா. நான் சொன்ன அளவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு சக்கரை பொங்கல் வந்து. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா இப்போ வந்து நல்லா இது வந்து மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி தான் ஊற்றிருக்கோம். ஸோ இருந்தாலுமே வந்து லைட்டாக வந்து அடுப்பில் வந்து வச்சிருக்கணும். உடனே நம்ம தாளிச்சு உடனே ஊற்றிடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் லைட்டாக மூடிய சும்மா மட்டும் வச்சிருக்கேன். நான் வந்து ப்ரெஷர் போட்டு அப்படிலாம் மூட வேண்டாம். சும்மா ஒரு மூடி மாதிரி நம்ம அந்த மூடியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது சிம்ல வச்சிருங்க. ஃபாஸ்டா வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க சிம்ல வச்சுட்டு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது சிம்ல இருக்கிற டைம்ல இப்ப முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். சூடானோடனே இதுல ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து அவ்வளவா பிடிக்காது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அது போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு இருந்தா கூட நீங்க வந்து போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து போடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் முந்திரி பருப்பு அந்த கிஸ்மிஸ் போடும்போது இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வறுபடட்டும். இது நான் சைட்ல வச்சிடுறேன். இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கா. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இன்னும் ஏலக்காய் வந்து சேர்க்கல. ஸோ நான் ஏலக்காவை வந்து நான் கல்லு உரல்ல நான் இடிச்சு வந்து சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ஏலக்காவோட தோல் இருக்கு இல்லையா, பிடிக்காது அப்படிம்பாங்க. ஸோ நீங்க வந்து அப்போ மிக்சியில அரைச்சிட்டு வந்து போடுங்க. ஆனா இந்த சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி 1-2 இடிச்சு போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால நான் வந்து இடிச்சு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்டா தான் நீங்க வந்து இந்த ஏலக்காவை வந்து நீங்க சேர்க்கணும். அப்பதான் அந்த வாசனை உங்களுக்கு போகாம அப்படியே இருக்கும். இப்ப ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையை வந்து நம்ம இதுல சேர்த்துருங்க. அவ்வளவுதான். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சப்போஸ் இந்த அளவு நெய்யே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சில பேருக்கு இன்னும் நிறைய நெய் போட்டு செய்யறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து லாஸ்டா ஃபைனலா வந்து இன்னும் கூட நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலா லாஸ்டா வந்து சேர்த்து அப்படி மூடி வச்சிருங்க. அந்த நெய் வந்து மேல அப்படியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாரம்பரிய முறையில அதாவது பொங்கல் பானையில செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நேற்று தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கல்கண்டு பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி சக்கரை பொங்கல் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த டம்ளர்ல ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தான் அரிசி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படிங்கும்போது தண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வேணும். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். உங்களுக்கு வந்து அளவுல சொல்லணும் அப்படின்னா 200 கிராம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. 200 கிராம் அரிசி அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கல்கண்டு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அரிசி, 1/4 கிலோ அளவுக்கு கல்கண்டு. கல்கண்டு நல்ல பெருசா இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா உடைச்சிட்டு தூள் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். அதுக்காக தான்
இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் எப்பயுமே இனிப்பு வந்து சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இனிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேகிறது வந்து சீக்கிரம் வேகாது, அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட கல்கண்டு சேர்க்க போறோம். ஸோ இப்போ இது வந்து அரிசி நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தண்ணியுமே நல்லா வத்தி வந்துருச்சு. சப்போஸ் நீங்க போடக்கூடிய அரிசி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தண்ணி கம்மியா இருக்கு, பத்தாத மாதிரி இருக்கு, அரிசி வேகலை அப்படிங்கிற பட்சத்துல சுடு தண்ணியா வந்து ஊத்திக்கோங்க. பச்சை தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சரி சீக்கிரமா கெட்டும் போயிடும். இப்போ கல்கண்டு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா உங்களுக்கு அந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல கூட வந்து கல்கண்டு சேர்த்துக்கணும். இப்போ கல்கண்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரா கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். எப்பயுமே நம்ம சக்கரை பொங்கல், அவல் பொங்கல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து கல்கண்டு பொங்கல் வந்து செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உங்களோட இஷ்டம் தான், கொஞ்சம் தாராளமா சேர்க்கறதா இருந்தாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது சேர்த்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாமும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட நீங்க கிஸ்மிஸ் இருந்தால் கிஸ்மிஸும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து லைட்டாக வந்து நான் சேர்த்துருந்தேன், அது வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க, அந்த வாசனை அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முந்திரி பருப்புமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ கல்கண்டு பொங்கல்ல இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சமா நீங்க நெய் சேர்க்கறதா இருந்தாலும் நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கல்கண்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல்ல நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்துடலாம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு அவல் பாயசம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வேறு நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா அதெல்லாம் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேர்த்து போட்டு அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் மாறினா போதும், அதுக்காக ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா அது வந்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே பேனில் நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யிலேயே அவலை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து சிகப்பு அவல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த சிகப்பு அவலில் செய்யும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வறுத்துக்கணும். அது வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சும்மா கலர் மாறினா மட்டும் போகாது, நல்லா அந்த வெள்ளை கலராகவும் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாலில் போட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக ரொம்பவே வந்து பஞ்சு மாதிரி வேகணும். ஸோ அதனால் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பால் எடுத்துக்கோங்க. ஒரு 300 ml பால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போது அவலை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், 5 நிமிஷத்துலேயே வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு அந்த பாலோடு சேர்ந்து வேகும்போது உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா மசிக்க வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் வந்து நம்ம இனிப்பு வந்து சேர்க்கணும். நீங்கள் வெள்ளை சர்க்கரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சேர்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சேர்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ வந்து நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3-5 செகண்டாவது நீங்கள் வச்சுருங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். அந்த சூடு வந்து அப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சூப்பரான டேஸ்டான ஒரு அவல் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம செஞ்ச எல்லா வகையான பிரசாதங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. தேங்க்யூ.